நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. எஸ்பிஐ வாடிக்கையாளர்களா? அப்போ இந்த அறிவிப்பு உங்களுக்கு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வாடிக்கையாளர்கள் அக்கௌண்ட்டில் இருந்து வசூலிக்கிறது. ஏன் வசூலிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டின் மிகப்பெரிய வங்கியாக திகழ்கிறது. எஸ்பிஐ சுமார் 50 கோடி வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. மற்ற பேங்கை போலவே எஸ்பிஐயும் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஏடிஎம் கார்டு எனப்படும் டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது. வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்மிலிருந்து பணத்தை எடுக்கவும், ஷாப்பிங் செய்வதற்கு, ஆன்லைனில் பணம் செலுத்தவும் உதவுகிறாங்க. ஆனால் இந்த டெபிட் கார்டுகளுக்கு ஆண்டுதோறும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எஸ்பிஐ பாஸ்புக்கை நீங்கள் எப்போதாவது நுணுக்கமாக சரிபார்த்திருக்கிறீர்களா? உங்கள் பாஸ்புக்கில் உள்ள பதிவுகளை சரிபார்க்கும் போது எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாமல் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து ரூ. 236 எடுக்கப்பட்டதை அல்லது பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதை கவனித்திருக்கிறீர்களா? எதனால் பணம் பிடிச்சாங்கன்னு பார்க்கலாமா? நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஏடிஎம் கார்டுக்கு வருடாந்திர பராமரிப்பு சேவை கட்டணத்தின் கீழ் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து எஸ்பிஐ பணம் எடுத்துக்கொள்கின்றனர். எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு டெபிட் கார்டுகளை வழங்குகிறது. அவற்றில் பெரும்பாலானவை கிளாசிக், சில்வர், குளோபல் அல்லது கான்டாக்ட்லெஸ் கார்டுகள். இந்த கார்டுகள் வங்கி ஆண்டு பராமரிப்பு கட்டணமாக ரூ. 200 வசூலிக்கிறது. ஏடிஎம் சேவை கட்டணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி ஏஎம்சின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏஎம்சின்னு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதாவது வருடாந்திர பராமரிப்பு கட்டணம். இது ஏடிஎம் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு விதிக்கப்படுகிறது. ஏஎம்சி கட்டணத்தை எப்படி செலுத்தலாம்னு பார்க்கலாமா? வங்கி தானாகவே கட்டணத்தை டெபிட் செய்து கொண்டால் அது செலுத்தப்படும். வங்கி தானாகவே கட்டணத்தை டெபிட் செய்யவில்லை என்றால் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங், யூபிஐ போன்றவற்றின் மூலம் கட்டணத்தை செலுத்தலாம். அதுக்கப்புறம் ஏஎம்சி எனப்படும் ஏடிஎம் சேவை கட்டணம் ரூ. 200 என்றால் எஸ்பிஐ, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏன் எனது வங்கி கணக்கிலிருந்து ரூ. 236 கழித்தது என நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் வங்கியால் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு மத்திய அரசு 18% ஜிஎஸ்டியை விதிக்கிறது. எனவே எஸ்பிஐ இந்த ஜிஎஸ்டியையும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு வங்கி கணக்கிலிருந்து எடுத்து. எனவே 20 ஏடிஎம் சேவை கட்டணத்தில் 18% ஜிஎஸ்டி தொகையும் 36 சேர்த்தால் மொத்தமாக 236 உங்கள் எஸ்பிஐ வங்கி கணக்கில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. எஸ்பிஐ மட்டுமல்ல, இந்தியன் வங்கி, கனரா வங்கி, யூனியன் பேங்க் என பொதுத்துறை வங்கிகளும், HDFC, ICICI என பல்வேறு தனியார் வங்கி ஏடிஎம்களும் ஆண்டுக்கு கட்டணத்தை வசூலிக்கின்றனர். இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.